வணக்கம். இலங்கையின் இன்றைய முக்கிய அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை தாங்கி வருகிறது சிலோன் டைம்ஸ் செய்திகள். மீண்டும் உயர்கிறதா மின்சார கட்டணம்? முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்கவின் அதிரடி எச்சரிக்கை. புதிய வலுசக்தி கொள்கை என்ற பெயரில் நாட்டின் குறைந்தபட்ச மின்சார கட்டணத்தை அதிகரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். குறிப்பாக நுரைச்சோலை மின் நிலையத்திற்காக தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதால் ஏற்பட்ட பாரிய நட்டத்தை இப்போது மக்களின் தலையில் சுமத்த முயற்சி நடப்பதாக அவர் குற்றம் சாட்டுகிறார். இதேவேளை இந்த நிலக்கரி மோசடிக்கு காரணமான நபர்கள் யார்? அவர்களுக்கு எதிராக ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மின்சார பாவனையாளர்கள் சங்கத்தின் தலைவர் MTR அத்துல கேள்வி எழுப்பியுள்ளார். நிர்வாக தவறுகளுக்கு மக்கள் ஏன் தண்டப்பணம் செலுத்த வேண்டும்? இது குறித்த உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் செய்யுங்கள். செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சிலோன் டைம்ஸ் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.